கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனைக்கு புதுசா ஒரு வேலையாள் வந்திருந்தாங்களாம். கிருஷ்ணதேவராயர் அந்த வேலையாள அவைக்குள்ள அழைச்சிட்டு வரும்படி உத்தரவு போட்டாராம். அந்த வேலையாளும் உள்ள வந்தாங்களாம். அந்த வேலையாள் யாரும் இல்லைங்க, ஏஐ தான். கிருஷ்ணதேவராயர் ஒரு ஏஐ உருவாக்கி அதுக்கு எல்லாவித டேட்டாஸும் கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாராம். அந்த ஏஐ உள்ள வந்தது பார்த்தோன்னே தெனாலிராமன் முதற்கொண்டு எல்லா அமைச்சர்களும் அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். அப்ப தெனாலிராமன், "டாடா புதுசா வந்துட்டாரு நம்ம வேலையை தூக்கி அடிக்க" அப்படின்னு அந்த ஏஐ பார்த்து கிண்டடிச்சாராம். இப்ப அத சோதிக்கிற வகையில கிருஷ்ணதேவராயர் ஒரு கேள்வி கேட்டாராம். "ஏய் நீயே சொல்லு, நாளைக்கு நமக்கு எவ்வளவு வருமானம் வரும்?" அப்படின்னு. அதுக்கு அந்த ஏஐ சொன்னுச்சாம், மன்னா, இன்னைக்கு உங்க விருந்துல எல்லாருமே மூக்க பிடிக்க நல்லா சாப்பிட்டுட்டாங்க. அதனால கண்டிப்பா எல்லாரும் டயர்ட் ஆகி நாளைக்கு ஓய்வு எடுப்பாங்க. அதனால நாளைக்கு நம்மளுடைய வருமானம் அம்பேல் அப்படின்னு சொன்னுச்சாம். இத கேட்ட உடனே கிருஷ்ணதேவராயர் அதிர்ச்சி ஆயிட்டாராம். அவையில இருந்த மத்தவங்க எல்லாம் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே தெனாலிராமன் சொன்னாராம், மன்னா, இந்த ஏஐ கணக்கு சரியா பாக்குதோ இல்லையோ எல்லாரையும் நல்லா சிரிக்க வைக்குது. சொல்லப்போனா என்னோட வேலைய அது சரியா பாக்குது அப்படின்னு சொன்னாராம்.